அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். மேலும் இந்த இந்தியா இருக்கிற எல்லாருக்கும் என் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் சேகர். இப்போ உங்களுக்கு புது எபிசோடுக்கு உங்களை கூட்டு போறேன். இந்த பிறவி புண்ணியம் தேடும் புனித யாத்திரை 2026 தொடருக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இது காசியை சம்பந்தப்பட்டது. காசி, அயோத்தியா, நைமிஷாரண்யம் சொல்லிட்டு 3 இடம். நீங்களும் இந்த புனித பயணத்தில் பயணம் செய்ய தயாராக இருப்புன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னாக்கா தெரியுமா, புனிதமான கங்கை நதியில் ஒரு ஆன்மீக படகு பயணம் மேற்கொண்டு காசியின் முக்கியமான அனைத்து காட்களையும், அதாவது காட்களையும் கங்கையிலிருந்து காசியை பார்ப்பது என்பது என் வாழ்க்கையில் காண கிடைக்காத ஒரு பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா 2-3 வாட்டி போயிட்டு நான் பார்க்க முடியல. இந்த முறை நான் அதை ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். அதே உங்களுக்கு காட்டுறேன். நேற்று நான் இண்டிகோ விமானம் மூலம் சென்னையிலிருந்து 7 மணிக்கு புறப்பட்டு பெங்களூர் வந்தேன். அங்கிருந்து விமானம் வாரணாசிக்கு பயணம் செஞ்சு வந்தேன். மதியம் 12 மணி அளவு வாரணாசி சென்றிருந்தேன். வாரணாசி ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்கு டாக்ஸி எடுப்பதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட் வாசல்லே டாக்ஸி இருக்குது. டாக்ஸி கவுண்டர் அங்கேயே இருக்கு. அங்கேயே புக் பண்ணீங்கன்னா 1150 ரூபாய்க்கு சிட்டில கொண்டு விட்டுருவாங்க. அதனால தயவு செய்து அங்க வந்து பேனிக் ஆகாதீங்க. சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு இன்று காலை புறப்பட்டு மா கங்கையில் ஒரு புனிதமான படகு சவாரி செய்ய வந்திருக்கிறேன். நீங்களும் கங்கையில் போட் ட்ரிப் செய்ய திட்டமிட்டிருந்தால் ஆசிகட் ஒரு நல்ல இடமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சன்ரைஸ் வர இடம். அங்கதான் காலையில போனீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம், அப்புறம் யோகா பண்ணலாம். ஏன்னா அந்த இடம் வந்து அவங்க கரெக்டான பாயிண்ட். ஏன்னா போயிட்டு வர்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ரவுண்ட் ட்ரிப் போட். இது மீண்டும் திரும்பி வரும்போது வழியில் இருக்கும் அனைத்து காட்களையும் நிதானமா அழகாக பார்த்து ரசிக்க முடியும். அதே உங்களுக்கு காட்டுறேன். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னக்கா, போட் எடுக்கும் போது மிக மிக கவனமா இருக்கணும். நான் இங்க போட் எடுக்கும் போது முதல்ல 3000 ரூபாய் கேட்டாங்க ரவுண்ட் ட்ரிப்புக்கு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். திருப்பி வந்து 2000 கேட்டாங்க. அதுக்கு முடியாதுட்டேன். அப்புறம் நின்று பார்த்து 1500 கேட்டாங்க. நான் 1500 கொடுக்குறேன். சரி 1500 ஒத்துக்கிட்டு வந்தாங்க. முதல் ட்ரிப் வந்து நம்ம ஃபாஸ்டா போயிடும். இங்க இருந்து மணிகர்ணா கேட்ட வரைக்கும் ஃபாஸ்டா போயிடும். வரும்போது ஸ்லோவா தான். நீங்கள் இங்க வரும்போது ஒரே ஒரு போட்டை பார்த்து உடனே முடியாதீங்க. 2-3 போட்டை விசாரிச்சு பாருங்க. அது நல்லது. இன்னொரு முக்கியமான தகவல் உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்படி நான் காசி யாத்திரையில் பார்க்கும் ஒவ்வொரு முக்கிய விஷயத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கு பிரைஸ் என்னன்ற அதையும் சொல்றேன். பார்த்துக்கோங்க. எப்படி போகணும்னு சொல்றேன். கடந்த எபிசோட்ல நீங்க எடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றிங்க. அதே போல இந்த பிறவி புண்ணியம் தேடும் யாத்திரை 2026 யாத்திரைக்கும் உங்கள் மேலான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சில பேர் என்ன கேக்குறாங்க, எப்படிங்க உடனுக்குடன் இப்படி திட்டம் போடுறீங்க, உடனுக்குடன் கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உண்மையில் நான் எந்த பயணத்தையுமே உடனுக்குடன் திட்டமிட்டது கிடையாது. ஒவ்வொரு பயணத்துக்கும் கிட்டத்தட்ட 2 மாசம் நாங்க ஒர்க் பண்றோம். அது முதல்ல வந்து தேதி எந்த தேதியில போகணுன்றது செட் பண்ணோம், எந்த தேதிக்கு வரணுன்றது செட் பண்ணிடுவோம். அப்புறம் செல்ல வேண்டிய இடத்தையும் எங்கன்னு பார்ப்போம், எத்தனை நாட்கள் பயணன்றதுமே முடிவு செஞ்சுக்கோம். அதன் பிறகு முதல்ல என்ன பண்ணுவோம், போற தேதி வர தேதி 2த்தையும் ஃபிளைட் புக்கை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஃபிளைட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப மோசமான மேஜர் இதுங்க. அது கொஞ்சம் லேட்டா பண்ணீங்கன்னாக்கா ஃபிளைட் சார்ஜ் ஜாஸ்தி ஆகிடும். அப்புறம் ஃபிளைட் புக் செய்த பிறகு ஐடியா தேவைக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாத்திக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் இப்போ வந்து டாக்ஸி காரு எல்லாம் இருக்கு. அங்க போய் பேசிக்கலாம். இங்க இருந்தாலும் அங்கேயே பேசிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நாள்ல வந்து ஃபிளைட்டுக்கு மட்டும் போதுமான குஷன் டைம் இருக்கும். அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் வந்து லேட்டா வந்துன்னா நமக்கு ஃபிளைட் விட்டு போயிடும். அதுல சம்டைம்ஸ் எதிர்பார்த்தா டிராபிக் ஜாம் எல்லாம் ஆச்சுன்னா அதுவும் பிரச்சனை ஆகும். அதனால கடைசி நேரத்தில் அவசரப்படாமல் குறைந்தது சில மணி நேரம் கூடுதலாக வைத்துக்கொண்டு திட்டமிடுவது பாதுகாப்பானதுங்க. அதை பாதுகாக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த காட்டுகள்லாம் அப்படி சும்மா ஃபாஸ்டா பார்த்துட்டு போறோம். அதுவும் இல்லாம இந்த சேனல்ல, அதாவது நம்ம இது போன்ற ஆன்மீக புனித பயணங்களையும் என்னுடன் தொடர்ந்து காண டிராவல் ஷேகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ அடிக்கடி காட்டிட்டே இருக்கோம். இந்த மாதிரி புனித பயணங்கள்லாம் ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன். இந்த எபிசோட ஃபுல்லா பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா நைமிஷாரண்யம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகோபில் அங்க இருக்கு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நான் அதனுடைய விரிவான விஷயத்தை நான் சொல்றேன். இப்ப நான் போறது வந்து இந்த கங்கையில இருக்க அந்த காட் பாருங்க. இங்கிருந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. காசி இங்கிருந்து பார்த்தாக்கா, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் காசி இங்கிருந்து பாக்குறது. இந்த இடம்லாம் அந்த ஆர்த்தி எடுக்கிற இடம். ஆர்த்தி நடக்கிற இடம்.
நம்ம என்ன பண்ணோம், மணிக்காரனா காட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவோம், அவ்வளவுதான். திரும்பி வரும்போது அந்த காசி கிட்ட, அதாவது அந்த இன்னும் கொஞ்சம் ரைட் சைட்ல அங்க தெரிஞ்சு பாத்தீங்களா, அது கிட்ட போயிடுவோம். அங்கிருந்து அப்படியே ஒண்ணுன்னா பார்த்துட்டே வருவோம். அப்ப அந்த அந்த இதையும் உங்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு காட்டா நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்காங்க போய் பாருங்க. அப்புறம் நீங்க ஏதாவது கமெண்ட் தான் கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிறேன். அதே போல வந்து இங்க பாருங்க, அது அந்த அந்த அங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா படிக்கட்டு, அங்க ஏன்னா நேரா வந்து காசி விஸ்வநாதர் கோயில் போயிடலாங்க. அதுதாங்க இப்போ மோடி கவர்மெண்ட்ல கட்டின அந்த இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு போறது, அதாவது விஸ்வநாதர் கோயில் போறதுக்கு. நல்லா பாருங்க, சூப்பராக பாருங்க. அதான் இப்போ ரீசெண்டாக யாராவது போறாங்க தான் கொஞ்சம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது பாருங்க, இதாங்க அந்த மணிக்கார்னா காட்ன்றது. இங்க தான் அந்த கடைசியில புண்ணியந்தரங்கள்லாம் இங்க வந்து இது பண்ணி சிதைய இது பண்ணுவாங்க, எரி விட்டுவாங்க. அதாங்க இதோட இந்த வீடியோ முடிய போது. நான் அடுத்த எபிசோட கண்டிப்பா சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து எனக்கு தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 2-3 வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெஃபினட்டா. நன்றிங்க, நன்றி. ஓம் நம சிவாயா. Om Namah Shivaya.